சனி பெயர்ச்சியின் காரணமாக 12 ராசிக்காரர்களின் நிலை என்னவென்று பார்ப்போமா? மேஷம். 2024 ஆண்டு முதல் மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாபத்தை அள்ளித்தரப்போகிறார். தொட்டதெல்லாம் இனி பொன்னாகும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். கடின உழைப்புக்கு முழு பலன் சிறப்பாக கிடைத்திடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும். மனைவியுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ரிஷபம். சனி பகவான் சஞ்சரிப்பதால் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும். பட்டம், பதவி, புகழ் தேடி வரும். சுய தொழில் தொடங்கலாம். மிகப்பெரிய வளர்ச்சியும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். சனி பெயர்ச்சி ரிஷபராசியின் தொழில் வளர்ச்சி அடையச் செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மிதுனம். பாக்கிய சனி காலம் என்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி மிகச்சிறந்த தன யோகத்தை தரப்போகிறார். லாபஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை விழுவதால் பொருளாதார தடைகள் நீங்கும். நிறைய பண வரவும் அசையா சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத லாபமும் கிடைக்கும். கடகம். அஷ்டமத்து சனி காலத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் பண முதலீடுகளை செய்ய வேண்டாம். புதிய தொழில் எதுவும் தற்போது தொடங்க வேண்டாம். வணிக வர்க்கம், வர்த்தகம், பெரிய ஆர்டர்களை பெறலாம். கடக ராசிக்காரர்கள் அதிகம் பொதுவாகவே லாபம் சம்பாதிப்பவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். தற்போது எந்த பெரிய ஆசையும் நீங்கள் ஆசைப்படுவது நிறைவேறும். உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். சிம்மம். சனி பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து கண்டகச்சனியாக பயணம் செய்தாலும் ஆட்சி பெற்ற சனி சஷ மகா யோகத்தை தரப்போகிறார். வேலை, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சனி பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். தொழில் வாழ்க்கையில் முன்னேற்ற பணிகளை பெற்றிடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். கன்னி ராசிக்காரர்களுக்கு முழு அதிகாரத்தையும் சனி பகவான் தருவார். இதுவரை வாழ்க்கையில் நிறைய சறுக்கல்களை சந்தித்திருப்பீர்கள். சனி தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் கடன், நோய் எதிர்ப்பு போன்றவை கட்டுப்படும். விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு வெற்றி உங்கள் வசம் தேடி வரப்போகின்றது. உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். முழு ராஜயோகத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். நோய்கள் தீரும். வம்பு வழக்குகள் சாதகமாக முடியும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றமான காலமாகவே அமைந்துள்ளது. துலாம். சனி பகவானின் பெயர்ச்சியானது துலாம் ராசியினருக்கு பல விதத்தில் சாதகமானதாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் முதலீடுகள் மூலம் லாபத்தையும் முதலீடுகள் செய்யவும் சாதகமான சூழ்நிலையும் இருக்கும். உங்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மாணவர்கள் சில நல்ல செய்திகளை பெற்றிடலாம். விருச்சிகம். சனி பகவான் தற்போது அர்த்தாஷ்டம சனியாக பயணம் செய்கிறார். சஷராஜ யோகம் உங்களுக்கு வரப்போகிறது.
புதிய ஆடை, ஆபரணங்கள், வண்டி, வாகனங்கள் வந்து சேரும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் காலமாக இது அமையப் போகிறது. அது மட்டுமன்றி வேலைக்கு ஏற்ற ஊதிய உயர்வும் கிடைக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கப் போகும் காலம் வரப்போகின்றது. தனுசு, சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களின் கஷ்டங்கள், கவலைகள் நீங்க போகின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு உயர் பதவி யோகம் உங்களை தேடி வரும். புதிய தொழில் அமைக்கும் காலம் தற்போது உங்களுக்கு சூழ்நிலை உருவாகின்றது. இனி உங்களுக்கு முழுமையான ராஜயோகம் தேடி வரப்போகின்றது. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் புகழின் உச்சிக்கு செல்லப் போகிறீர்கள். மகரம், மகர ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சியால் பொருளாதார ரீதியாக பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். வணிகர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த விரும்பினால் பின்வாங்க வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இந்த காலமும் அதற்கு ஏற்றதாக இருக்கும். கும்பம், சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைந்துள்ளார். ஆகவே கும்ப ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்து ஏமாந்த பணமெல்லாம் தற்போது கைக்கு வரும் காலம் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்துங்கள். வயிறு தொடர்பான உபாதைகள் அதிகரிக்கும். கவனம் தேவை. மீனம், 7.5 சனியாக இருந்தாலும் சனி பகவான் மீன ராசிக்கு நல்ல பலன்களையே தருவார். பல முக்கியமான காரியங்கள் இனிதே நிறைவேறும். உங்கள் பேச்சில் கம்பீரம் பிறக்கும். பல பிரச்சனைகளை நீங்கள் பேசியே தீர்த்து விடுவீர்கள். உங்கள் குடும்பத்துக்குள் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும். மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். உங்களின் மூத்த சகோதரர்கள் தேடி வந்து உதவிகள் செய்வார்கள். தாய் வழியில் சொத்து வந்து சேரும். உங்கள் நட்பு வட்டம் விரிவடையும்.